நேயர்களை நீங்கள் இணைத்திருப்பது அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க. ரணிலின் பிணை மனு நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணம் வெளியானது. மஹிந்தவும் சிறைச்சாலைக்கு ரணிலை காண விரையும் அரசியல்வாதிகள். ரணிலின் கைதை தொடர்ந்து சிறைக்கு செல்லப்போகும் முக்கிய புள்ளிகள். ரணிலில் கை வைத்த அனுர அரசு, கைதிகள் தொடரும் எனும் ஆனந்த விஜயபால. பிரித்தானியாவில் அரங்கேறிய அதிர்ச்சி சம்பவம். ரணிலை காண விடிய முன்னரே சிறைச்சாலைக்கு படையெடுத்த அரசியல்வாதிகள். பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் பொறுப்பதிகாரி மீது மோதிய வேன். சுட்டுக் கொல்லப்பட்ட சுற்றுலா வழிகாட்டி STF-இன் துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கிதாரி பலி. ரணிலை போன்றே அனுரவும் அரசு சொத்தை தனியார் தேவைக்கு பயன்படுத்தியுள்ளார் மொரட்டுவ மாநகர சபை உறுப்பினர். தொடர்வன விரிவான செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சீனியின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு பயணத்தின் போது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்படுவார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட பிணை மனுவில் காத்திரமான ஆதாரங்கள் முன்வைக்கப்படாமையினால் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காத்லக நேற்று தெரிவித்தார். ரணிலில் லண்டன் விஜயம் அரச உத்தியோகபூர்வமற்றது என்பதை பிரதிவாதி வழக்கறிஞர்கள் உறுதிப்படுத்த தவறியமையினால் பிணை மனு நிராகரிக்கப்பட்டதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வந்திருந்ததால் பிரதிவாதி வழக்கறிஞர்கள் பொருத்தமான அழைப்பு கடிதத்தையோ அல்லது துல்லியமான தகவலையோ வழங்க தவறவிட்டதாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் லண்டன் பயணமான ஜனாதிபதி செயலக அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் உட்பட 10 அதிகாரிகள் இந்த பயணத்தில் பங்கேற்றதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கிளீப பீரிஸ் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவுக்கான பணத்திற்காக 1.66 மில்லியன் ரூபாய் அரசாங்க நிதி செலவிடப்பட்டுள்ளதாக ரணிலுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான விசாரணை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நேற்று அழைக்கப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காணுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மகசின் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் ரணிலை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மஹிந்த, அரசியல் செய்தால் இவ்வாறான செயற்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டும், அவர் அதை ஏற்றுக்கொள்வார், அவர் இந்த கைதை அலட்டிக் கொள்வதில்லை. அரசியல் தலைவர்களை சிறு குற்றங்களுக்காக சிறையில் அடைப்பதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். அரசியலில் ஈடுபடும் போது இவ்வாறான பயணங்கள் சாதாரணமானதாகும். மக்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை நன்கு புரிந்து கொண்டுள்ளனர். இதுபோன்ற செயல்கள் பழிவாங்கல் மட்டுமே நடக்கின்றன என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக மன்றாடியார் கிளீப பீரிஸ் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டார். இதனை அடுத்து அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவரது பிணை மனு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றது. பின்னர் சந்தேக நபருக்காக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு கோரினார். சாட்சியங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு நீதவான் நிலுபுலி லங்காபுர சந்தேக நபரின் பிணை மனுவை நிராகரித்து சந்தேக நபரை 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார்.
இவ்வாறான பின்னணியில் மேலதிக மன்றாடியார் திலீப பீரிஸ் இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ரணிலின் கைதை தொடர்ந்து தென்னிலங்கையின் அரசியல் சூடுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் என அனைவருக்கும் சட்டம் சமமானது என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்தபோது அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது குறித்து ஆனந்த விஜயபால மேலும் தெரிவிக்கையில், குற்றம் செய்திருந்தால் அவர்களை நீதியின் முன் நிறுத்த நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அந்தஸ்தை அடிப்படையாக கொண்டதொன்றல்ல. குற்றம் நிகழும் போது பாதிக்கப்பட்டவர்கள் மீது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய நோக்கம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீதியை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் உள்ள கார்டிஃப் நகரில் வீதியொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இலங்கையை சேர்ந்த யுவதி ஒருவரின் கொலை செய்யப்பட்டுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் 37 வயதுடைய இலங்கையை சேர்ந்த இளைஞன் ஒருவர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை காலை கார்டிஃப் நகரின் சவுத் மோர்கன் பிளேஸ் என்ற இடத்தில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெற்கு வேல்ஸ் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 32 வயதான டிவுன் ஹெல்லஹே டோனா நிரோதா ஹெலப்னி நிவுன் ஹெல்ல என்ற பெண்ணை உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்டனர். நிரோதா என அழைக்கப்பட்ட குறித்த பெண்ணை நன்கு அறிந்திருந்த திசர வெரலஹே என்ற 37 வயதுடைய இலங்கை இளைஞன் சம்பவ இடத்திற்கு அருகிலுள்ள சீவோல் ரோட் பகுதியில் வைத்து போலீசாரால் உடனடியாக கைது செய்யப்பட்டார். பின்னர் குறித்த இளைஞன் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கார்டிஃப் நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் தெரிந்தவர்கள் அல்லது சவுத் மோர்கன் பிளேஸ் அல்லது சீவோல் வீதி பகுதியில் சாம்பல் நிற போட் ஃபியஸ்டா காரை கண்டவர்கள் அது பற்றிய தகவல்களை வழங்குமாறு இங்கிலாந்து போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் இலங்கை பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்குள்ள இலங்கையரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட அரசியல்வாதிகள் பலரும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு விரைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அவரது உடல் நலத்தை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்க தற்போது சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட இன்று காலை முதலே பல்வேறு அரசியல்வாதிகளும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளனர். இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார உள்ளிட்ட பலரும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளதாக அறிய முடிகின்றது. இந்த நாட்டின் வரலாற்றில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த களுத்துறை வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி துஷார சில்வா மீது வேன் ஒன்றுடன் மோதியதில் போலீஸ் பொறுப்பதிகாரி காயமடைந்துள்ளார். பஸ்கடுவ வாடியமன்கடு பகுதியில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த களுத்துறை வடக்கு காவல் நிலைய பொறுப்பதிகாரி களுத்துறையில் உள்ள நாகொட போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய வேன் மற்றும் வாகனத்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்மாந்தோட்டை சூரியவெவ பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில்
சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் ஹொஸ்கோட பகுதியில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி என போலீசார் தெரிவித்தனர். கடந்த 31ஆம் திகதி ஹொஸ்கோட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட துவமுதர கடலாமைகள் பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அறையொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். குறித்த மத்திய நிலையத்தின் உரிமையாளரின் மகனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டதுடன் அவர் சுற்றுலா வழிகாட்டியொருவர் என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரதான துப்பாக்கிதாரி சூரியவெவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வேவகம பகுதியில் மறைந்திருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய காலி போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சந்தேக நபரை கைது செய்வதற்காக வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் சம்பவ இடத்தை சென்று விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது சந்தேக நபர் போலீசார் மீது கைக்குண்டொன்றை வீசியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போதே அவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தின் போது போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் சூரிய விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளமைக்கு பல அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலரும் தங்களது கருத்தை சமூக ஊடகங்களில் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மொரட்டுவ மாநகர சபை உறுப்பினர் லிஹினி பெர்னாண்டோ தனது ஃபேஸ்புக் கணக்கில் ரணிலை போன்ற ஜனாதிபதி அனுரவும் அரசாங்க சொத்தை தனியார் தேவைகளுக்கு பயன்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டின் ஜனாதிபதி தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. ஒருவர் அரசு தலைவராக பதவியேற்றதுடன் அவர் ஒரு தனிப்பட்ட நபராக இருப்பதை நிறுத்திவிடுவார். அவரது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அவரது அன்றாட பணிகள் கூட அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஒரு அரசாங்க கூட்டத்தில் ஒரு தனியார் விழாவில் கலந்து கொண்டாலோ அல்லது வெளிநாட்டு பயணம் செய்தாலோ எல்லா நேரங்களிலும் அவருடன் செல்ல ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு கடமைப்பட்டுள்ளது என லிஹினி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். ஆகவே பதவியில் இருக்கும் ஜனாதிபதிக்கு பொது வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையே வேறுபாடில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பல சந்தர்ப்பங்களில் தனது உத்தியோகபூர்வ வாகனம் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களை அரசாங்கத்துடன் தொடர்புள்ளாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியுள்ளார். உதாரணமாக அவர் தனது உத்தியோகபூர்வ வாகனத்தில் தனது பாதுகாப்பு குழுவுடன் தனது தாயாரை சந்தித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்பது வாதம் என்றால் ஜனாதிபதி அனுரவும் அரச வளங்களை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த முடிவு இலங்கையில் ஜனாதிபதியின் பதவிக்கு ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை காட்டுவதாக மொரட்டுவ மாநகர சபை உறுப்பினர் லிஹினி பெர்னாண்டோ அவரது ஃபேஸ்புக் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.